மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. என்னை போன்ற நிர்பந்தமான பாவியை ரட்சிக்க இந்த உலகத்தில் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதே பொருந்தும். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை பாவம் என்று தெரிந்தும் அதை சரி செய்யாமலும் அறிக்கையிடாமலும் தொடர்ந்து சபைகளுக்கு செல்லுவர்கள் உண்டு. ஞாயிறு சத்தியத்தை கேட்கும் பொழுது உணர்வடைவார்கள், பின்பு பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள். இப்படியே கர்த்தருக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டிய இவர்கள் நாளை பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம் என்று அந்த கல்லனை போல கடைசியில் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளிக்கொண்டே போவார்கள். 2 கொரிந்தியர் 6:2 இதோ இப்பொழுதே அணுகிற காலம், இப்பொழுதே ரட்சணைய நாள் என்று சொல்லுகிறது வேதம். லூக்கா 12:20 மதிகடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படுமானால் என்ன செய்வாய்? கர்த்தருடைய கிருபையால் நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இனியும் ரட்சிக்கப்படுவேன். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.